படுத்துவார்கள். இன்று நாம் காணப்போவது உலகையே ஆட்டி படைத்த மாமேதை ஆச்சாரிய சாணக்கியர் தன் சீடனான சந்திரகுப்த மௌரியனுக்கு சொன்ன 7 மிக முக்கியமான ரகசியங்கள். இந்த 7 விஷயங்களையும் நீங்கள் மனதுக்குள் பூட்டி வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உங்களை நெருங்காது, உங்கள் வெற்றி உறுதியாகும். இந்த ரகசியங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள். சாணக்கியரின் முதல் பாடம். ரகசியம் 1. வீட்டு பிரச்சனைகளை வெளியே சொல்லாதீர்கள். சாணக்கியர் சந்திரகுப்தரிடம் சொன்ன முதல் மற்றும் முக்கியமான விஷயம் இதுதான். உன் வீட்டின் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் ஒருபோதும் வெளியாட்களிடம் சொல்லாதே. நண்பர்களே, வீட்டில் ஒரு சண்டை இருக்கலாம், கணவன் மனைவிக்குள் சண்டை இருக்கலாம், அண்ணன் தம்பிக்குள் கருத்து வேறுபாடு இருக்கலாம். இது சாதாரணம்தான். ஆனால் இதை நீங்கள் உங்கள் நண்பர்களிடமோ அக்கம் பக்கத்தவர்களிடமோ வெளிநபர்களிடமோ சொல்லும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? மக்கள் உங்கள் துயரத்தை கேட்க மாட்டார்கள், அதை கதையாக பார்ப்பார்கள். வெளியாட்கள் உங்கள் குடும்ப சண்டையை கேட்பது சமூக வலைதளங்களில் ஒரு போஸ்டை பார்ப்பது போலத்தான். அவர்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு செய்தி. நீங்கள் வேதனையில் பேசும் வார்த்தைகளை வைத்து உங்கள் குடும்பத்தின் மதிப்பையும் மரியாதையையும் அவர்கள் குறைத்து மதிப்பிடுவார்கள். நினைவில் வையுங்கள், வீட்டிற்குள் பூசல்கள் வருவது இயல்பு. ஆனால் அந்த பூசல்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுவிடும். உங்கள் பிரச்சனைகளை உங்களோடு மட்டுமே பேசிக் கொள்ளுங்கள். வெளி உலகம் மருந்து வைக்காது, காயத்தில் உப்பை பூசும். செல்வத்தை பாதுகாக்கும் சூத்திரம். ரகசியம் 2. உங்கள் வருமானம் அல்லது செல்வத்தை வெளிப்படுத்தாதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், உன் பணம் எவ்வளவு, உன் சொத்து எவ்வளவு, உனக்கு வரும் வருமானம் எவ்வளவு, இந்த கணக்கை ஒருபோதும் வெளிப்படுத்தாதே. நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை பெருமையாக பேசுவது சிலருக்கு பிடிக்கும். நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு சொத்து வாங்கினேன் என்று பெருமை பேசுவார்கள். ஆனால் அந்த பெருமைதான் உங்களை ஆபத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். ஒரு பணக்காரன் தன் வருமானத்தை மறைத்து வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? உங்கள் செல்வம் தெரிந்தால் திருடர்களுக்கும் உங்களை பார்த்து பொறாமை கொள்பவர்களுக்கும் நீங்களே ஒரு வாசலை திறந்து விடுகிறீர்கள். நீங்கள் பணக்காரர் என்று தெரிந்தால் அடுத்தவர்கள் உங்களுக்கு தேவைகளை அடுக்கிக் கொண்டே போவார்கள். எனக்கு உதவலாமே, எனக்கு கடன் கொடுக்கலாமே என்று வருவார்கள். உங்களை விட குறைவான சம்பாத்தியம் உள்ளவர்கள் உங்களுடன் பகை பாராட்ட ஆரம்பிப்பார்கள். உங்கள் நிம்மதி போய்விடும். பணம் எவ்வளவு மறைக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் பணத்தை காட்டினால் உங்களின் மன அமைதியை மற்றவர்கள் பறித்துக் கொள்வார்கள். வெற்றியின் வரைபடம். ரகசியம் 3. உங்கள் எதிர்கால திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். ஒரு திட்டம் முடியும் வரை அது உன் மனதுக்குள்ளேயே இருக்கட்டும். அதை வெளிப்படையாக அறிவிக்கும் நபர்கள் பெரும்பாலும் தங்கள் இலக்கை அடைவதில்லை. செல்வம் சாணக்கியரின் வார்த்தை. நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கப் போகிறீர்கள், அல்லது ஒரு பெரிய வேலையை சேர திட்டமிடுகிறீர்கள், அல்லது ஒரு புதிய கோர்ஸ் படிக்கப் போகிறீர்கள். உடனே அதை 10 பேரிடம் சொல்லி நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று அறிவிப்பு செய்கிறீர்கள். என்ன நடக்கும்? ஒரு யோசனை என்பது ஒரு விதை போல. அதை விதைப்பதற்கு முன்பே வெளியே சொன்னால் யாராவது அதே யோசனையை உங்களை விட வேகமாக கையாண்டு வெற்றி பெறுவார்கள். உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் உங்களை சோர்வடைய செய்வார்கள். இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது என்று உங்கள் நம்பிக்கையை குறைப்பார்கள். தேவையில்லாத விமர்சனங்கள் உங்கள் தலையில் விழும். தயாரிப்பு நேரம் என்பது அமைதியாக உழைக்கும் நேரம், வெளிச்சத்துக்கு வரும் நேரம் அல்ல. நீங்கள் வெற்றி அடைந்த பின் உங்கள் வேலையே உங்களுக்காக பேசும். எனவே உங்கள் அடுத்த இலக்கு எதுவாக இருந்தாலும், அது ஒரு தொழிலாக இருந்தாலும், ஒரு வேலையாக இருந்தாலும், ஒரு மாற்றமாக இருந்தாலும், அது முடியும் வரை வாய்த்திருக்காதீர்கள். பலமே பாதுகாப்பு. ரகசியம் 4. உங்கள் பலவீனங்களை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதீர்கள். சாணக்கியரின் இந்த கருத்து இன்றைய உலகிற்கு மிக அவசியமானது. அவர் கூறுகிறார், எந்த நாளில் உன் பலவீனத்தை அடுத்தவரிடம் சொல்கிறாயோ அந்த நாளே உன் தோல்வியின் முதல் படி. நீங்கள் ஒரு நெருங்கியவரிடம் உங்கள் பயம், வலி அல்லது பழைய காயத்தை சொல்லும் போது அவர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறீர்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், உங்கள் பலம் அவர்களுக்கு பலன் தரும் வரைதான் அவர்கள் உங்களோடு இருப்பார்கள். உங்கள் பலவீனம் தெரிய வரும் போது அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் அல்லது உங்களை புறம் பேச ஆரம்பிப்பார்கள். போர் வீரன் தனது நெருங்கிய நண்பனிடம் தனது ஈட்டி பயத்தை சொன்னது போல அந்த நண்பனை எதிரிடம் சேர்ந்து அதே ஈட்டியை அவன் மீது எய்ய வைத்தான். நினைவில் வையுங்கள், ஒரு பலவீனம் என்பது உனக்கு மட்டுமே தெரிந்தவரை அது ஒரு சாதாரண விஷயம். அது அடுத்தவருக்கு தெரிந்தால் அது உனக்கு எதிரான கூர்மையான ஆயுதமாக மாறும். நீங்கள் ஒரு அரசன்.
உங்கள் பயங்களை, உங்கள் வலிகளை, பழைய காயங்களை எல்லாம் உங்கள் புன்னகைக்கு பின்னால் ஒழித்து வையுங்கள். இந்த உலகம் உங்களுக்கு உதவ காத்திருக்கவில்லை, உங்கள் தோல்வியை வேடிக்கை பார்க்கவே காத்திருக்கிறது. தியாகத்தின் ஒளி. ரகசியம் 5. உங்கள் தான தர்மங்களை பற்றி பெருமை பேசாதீர்கள். உன் வாயால் சொல்லப்படும் தானம் புண்ணியம் அல்ல, அது அகம்பாவத்தின் வெளிப்பாடு. சாணக்கியரின் வார்த்தை இது. நாம் ஒரு ஏழைக்கு உதவுகிறோம், ஒரு கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கிறோம், ஒரு மாணவனின் கல்விக்கு உதவுகிறோம். இது மிகவும் நல்ல செயல். ஆனால் இதை நீங்கள் 10 பேரிடம் சொல்லி நான் உதவி செய்தேன் என்று பிரசாரம் செய்தால் அந்த உதவியின் பலன் அங்கேயே முடிந்து விடுகிறது. நீங்கள் உங்கள் பெருமைக்காக அதை செய்யும் போது அது உதவி அல்ல, அது உங்கள் புகழை பெருக்கும் வழி. ராஜா, நான் 100 பசுமாடுகளை தானம் செய்தேன் என்று அறிவித்த போது அது புண்ணியமாகவில்லை. சாணக்கியர் சொன்னார், வலது கையால் கொடுக்கும் தானம் இடது கைக்கு தெரியக்கூடாது. தானம் என்பது இருட்டில் எரியும் விளக்கு போன்றது. யாராவது பார்க்கிறார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல, அதன் வெளிச்சம் ஒரு நாள் உங்களுக்கே திரும்பி வரும். நண்பர்களே, நீங்கள் உண்மையிலேயே யாருக்காவது உதவி செய்தால் அதை பற்றி உலகிற்கு சொல்ல வேண்டியதில்லை. உண்மையான இதயத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட அனைத்தும் அந்த இறைவனை சென்றடையும். மீதமெல்லாம் வெறும் போர் காட்டுவதற்காக செய்யப்படும் செயல்கள் தான். வெற்றி வேட்டை. ரகசியம் 6 மற்றும் 7. அவமானம், தோல்வி மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். இறுதியாக சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு மிக முக்கியமான 2 ரகசியங்களை ஒரே நேரத்தில் சொல்கிறார். ரகசியம் 6. உங்கள் அவமானம் மற்றும் தோல்வி கதைகளை சொல்லாதீர்கள். வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு முறையாவது தோற்பார்கள், அவமானப்படுவார்கள். ஆனால் அந்த தோல்விகளை பற்றி திரும்ப திரும்ப பேசினால் அது உங்களை நீங்களே காயப்படுத்துவது போல. உலகம் உங்கள் தோல்வியை கேட்டால் அது பரிதாபப்படாது, மாறாக உங்களை கேலி செய்யும். நீங்கள் அடுத்த முறை களமிறங்கும் போது மீண்டும் எப்போது விழுவீர்கள் என்று வேடிக்கை பார்க்க காத்திருக்கணும். அவமானத்தை பலமாக மாற்றுங்கள், அதை ஒரு வாத்தியம் போல ஒலிக்காதீர்கள். உலகம் உங்களின் சக்தியை மட்டுமே நம்பும், உங்களின் உடைந்த கதைகளை அல்ல. மௌனத்தால் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துங்கள். ரகசியம் 7. கோபம், பாசம் அல்லது வேதனை போன்ற உணர்ச்சிகளை யாரிடமும் காட்டாதீர்கள். மனிதனின் மிகப்பெரிய ரகசியம் அவன் மனம்தான். யார் தன் மனதை எல்லாரிடமும் திறந்து காட்டுகிறாரோ அவர் முதலில் உடைவார். நீங்கள் கோபப்பட்டாலோ, அழுதாலோ அல்லது ஒருவரிடம் அதீத பாசம் காட்டினாலோ மற்றவர்கள் பரிதாபப்பட மாட்டார்கள். மாறாக உங்களின் பலவீனத்தை எப்படி கணக்கிடுவது என்று யோசிப்பார்கள். நீங்கள் யாரிடம் கோபமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் எதிரிக்கு அது தெரியும். நீங்கள் யாரிடம் அளவுக்கு மீறி பாசம் காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த பாசத்தை உடைக்க மற்றவர்கள் முயற்சி செய்வார்கள். உணர்ச்சிகள் என்பவை பணம் போன்றவை. வெளிப்படையாக தெரிந்தால் அதன் மதிப்பு குறையும். உள்ளுக்குள் வைத்திருந்தால் அதுவே உங்களுக்கு அசைக்க முடியாத பலமாக மாறும். அன்பான நண்பர்களே, சந்திரகுப்தன், குருதேவா, நான் புரிந்து கொண்டேன். உறவுகளில் பாசம் இருந்தாலும் சில விஷயங்களை ரகசியமாக வைப்பதே ஞானம் என்று சொன்னார். சாணக்கியர் சொன்னார், மகனே, இதுதான் நமது வாழ்க்கை கவசம், இதை அணிந்து கொள். அப்போது யாரும் உன்னை உடைக்க முடியாது. இன்று நீங்கள் இந்த 7 ரகசியங்களையும் உங்கள் மனதுக்குள் பூட்டி வையுங்கள். வீட்டு பிரச்சனை, உங்கள் பணம், எதிர்கால திட்டம், பலவீனங்கள், தானம் செய்த விவரம், அவமான கதை மற்றும் உணர்ச்சி வெளிப்பாடுகள். இந்த நீதிகளை பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையின் மாபெரும் வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள்